அகத்தியன் உரைத்த முழு முதல் உரைதனில் இதற்குரிய விடைதனை சூட்சமமாக பெற்றுவிட்ட பொழுதும் அகத்தியன் யாம் நல்லுரை உரைக்கின்றோம், நல்லாசி வழங்குகின்றோம். தன் மனதை செம்மையாக்கிக் கொண்டாள், தன் மனதினை தன் சிந்தைதனை செம்மையாக்குகின்ற பொழுது அது எவ்வாறு செம்மையாகின்றது? அவ்வாறு செம்மையாக்குகின்ற பொழுது தன் திருவாய் மொழிகளிலிருந்து ஒரு மொழி உதிர்த்தாலும் இறைவனை நோக்கி இறைவா என்று அழைத்தாலும் அது பெருமகா மந்திரத்திற்கு சமம் என்று அகத்தியன் உரைக்கின்றான். தன்னை ஒருவன் உணர்ந்து மனதை செம்மையாக்கி இறைவனை எத்தகைய நாமம் கொண்டு அழைத்த பொழுதும் இறையை நாமம் கூறி அழைக்காவிடினும் உள்ளுக்குள் நினைந்து தவத்தில் அமர்கின்ற போது உணர்கின்ற பொழுதும் அவன் உள்ளுக்குள் உரைத்து கொண்டிருப்பது மகா மந்திரமே, சிவமந்திரமே என்று அகத்தியன் உரைக்கின்றான். ஒருவன் ஒரு வாய்மொழி மூலமாக ஒரு மந்திரத்தை உச்சரித்து உபதேசித்துக் கொண்டிருந்தால் அது அவனுக்குள் அது தன்னால் உள்ளுக்குள் அது அவன் உரைக்காவிடினும் உள்ளுக்குள் இருக்கக்கூடிய பஞ்சபூத ஆற்றலோடு அது ஒன்றாக கலந்து அத்தகைய நாமம் அவனை அறியாமல் உள்ளுக்குள் ஓசை எழுப்பி ஓட துவங்கிவிடும். அகதீஷாய நமக. ஒருவன் ஒரு நாமத்தை ஓர் மண்டல நாள், ஓர் மண்டல முறை, ஓர் நாள் ஓர் மண்டல முறை, ஒரு மண்டல நாட்கள் தொடர்ச்சியாக ஒரு செயலை செய்கின்ற பொழுது அந்நேரமும் காலமும் சரிவர பயன்படுத்தி ஒரு செயலை ஒருவன் ஒரு மண்டல நாள் ஓர் மண்டல முறை தொடர்ச்சியாக செய்கின்ற பொழுது அதிலிருந்து அவனே விடுபட முடியாது என்பது உண்மை. அவ்வாறு ஓர் மண்டல நாள் மட்டும் உரைக்கின்ற உரை செய்கின்ற செயலிலிருந்து ஒருவன் வெளிவர முடியாத அத்தகைய நிலை ஏற்படுகின்ற பொழுது இறைவனை சதா உள்ளுக்குள் இருந்து உரைத்து கொண்டிருக்கின்ற அத்தகைய ஒளி ஓசை மட்டும் எவ்வாறு அவனிடம் இருந்து வெளிவரும், வெளிச்செல்லும்? மானிடர்களே, அற்புதமான இத்தகைய நிலை, செம்மையாகின்ற நிலை ஓர் வரியில் கூறிவிடலாம். செம்மையாகுவது என்பது அது எவ்வாறு செம்மையாகுவது? ஒவ்வொரு நிலையிலும் இருந்தும் செம்மையாக வேண்டும். சித்தன் உரைக்கின்றவாறு, சான்றோர்கள் ஆன்றோர்கள் எல்லாம் உரைக்கின்றவாறு காம குரோத லோப மதமாச்சரியம் என்னும் நிலை. காமம் என்றால் ஆசை, அத்துணை பொருட்கள் மேலும் அத்துணை அசையும் அசையா நிலைகள் மேலும் கொண்ட ஆசை. ஆசை இருக்கலாம், ஆசை இருக்க வேண்டும். தன் நிலையோடு ஒத்த ஆசையாக அது அமைய வேண்டும். தன் நிலைக்கு மேல் செல்கின்ற ஆசை, அத்தகைய ஆசையால் வருகின்ற துன்பத்தினை ஒரு மகான் எவ்வாறு விலக்கி இருக்கின்றான் என்பதற்கு அவனே சான்று. அவ்வாசை என்பது தன்னுடைய நிலைக்கு கீழ் இருக்க வேண்டும். தன் நிலை என்பது அவன் கொடுத்த நிலை. அந்நிலை பெருநிலை என்று அவன் அமர்ந்து அவனை உணர்ந்து நடமிடுகின்ற பொழுது அந்நிலை என்ற வார்த்தைக்கே அவனுக்குள் வினா எழாது. நிலை என்ற வார்த்தைக்குள் அவன் செல்வதே இல்லை என்னும் நிலைதனையும் அகத்தியன் உணர்த்தி, அவ்வாறு காம குரோத லோப மதமாச்சரியம் என்னும் நிலைகளில் இருந்து படிப்படியாக ஒருவன் வெளிவந்து செம்மையாகி அவனை உணர்ந்து, கடவுளை உணர்ந்து, இறையை உணர்ந்து, ஆற்றலினை உணர்ந்து, அவனுக்குள் இருக்கின்ற ஆற்றலை ஒருவன் உணர்ந்து செம்மையாகின்ற பொழுது அவன் எச்செயல் புரிந்தாலும் அது இறை செயலே. அவன் எத்தகைய நாமம் உரைத்தாலும் அது இறையின் நாமமே. அவன் திருவாயிலிருந்து மாற்று வார்த்தை வெளிவராது. மாற்று வார்த்தை வெளிவர இயலாது. வெளிவர வேண்டும் என்று அவன் முயற்சி செய்தாலும் அவனுக்குள் இருந்து மாற்று வார்த்தை மானிடர்களை இழிவுபடுத்துகின்றவாறு உரைக்கின்ற வார்த்தையும், மானிடர்களை அவரவர்கள் கண்களில் நீர் வர வைக்கின்ற வார்த்தையும் அவன் திருவாயிலிருந்து வெளிவராது. அத்தகைய வெளிகளில் இருந்து வருகின்ற நீர் எதற்காக வர வேண்டும்? அகத்தியம் கூறுகின்ற ஆசிகளின் மூலம் வருகின்ற ஆனந்தத்தால் வர வேண்டும், பேர் ஆனந்தத்தால் வர வேண்டும். அத்தகைய வெளிகளில் இருந்து வருகின்ற நீர் துளிகள் இருக்கின்றதே, அது கோடான கோடி இறையாற்றலுக்கு சமம். அது பேராற்றல் கொண்ட சிவத்திற்கு சமம். அத்தகைய நீர் தாரைகள் என்பது
அவ்வாறு ஒருவன் தன்னை உணர்கின்ற பொழுது, அமர்கின்ற பொழுது, தவ நிலையில் பிரம்ம முகூர்த்த வேலையாயினும் சரி, மற்ற கால அவகாச நிலைகள் கிடைக்கின்ற வேலையாயினும் ஒருவன் தன்னை மறந்து அமர்ந்து ஆற்றல் கொண்ட தவங்களில் அமர்கின்ற பொழுது அவன் அடைகின்றானே பேர் ஆனந்தம். ஆனந்தமே செம்மை என்று அகத்தியன் உணர்த்துகின்றான். அத்தகைய ஆனந்தத்தை அடைபவன் பிறரை ஆனந்தப்படுத்தியே பழகி கொண்டிருப்பான். ஆனந்தப்படுத்துவதையே அவனுடைய கொள்கையாக கொண்டிருப்பான். அவ்வாறு தானும் இறையால் ஆனந்தப்பட்டு அவ்வாறு ஆனந்தம் அடைந்த அத்தகைய பரமானந்த பேரானந்த நிலையை மற்றவருக்கு கற்றுக் கொடுத்து அவனையும் ஆனந்தப்பட வைக்கின்றானே, அவனே பெருமகா சித்தன் சிவன் என்று அகத்தியன் நல்லாசி வழங்கி, அவ்வாறு தன்னை கடந்து செல்வது, தன்னை யார் என்று உணர்ந்து அவ்வுணர்வுகளுக்குள் இருந்து கடந்து செல்வது, பற்றி பற்றாத நிலை, இருந்தும் இல்லாத நிலை, சொல்லியும் சொல்லாத நிலை, பார்த்தும் பார்க்காத நிலை, கேட்டும் கேட்காத நிலை, இந்நிலைகளை எவன் ஒருவன் கற்றுக்கொள்கின்றானோ அவன் தன்னை கடந்து விடுகின்றான் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். இவ்வாறு தன்னை கடக்கின்ற முறை, தன்னை தான் பார்க்கின்ற முறை, தன்னை தான் நோக்குகின்ற முறை, தான் தவத்தில் அமர்கின்ற பொழுது தன்னுடைய ஆன்மா தனியாக பிரிந்து தம்மை உற்று நோக்கி இவன் எதற்காக அமர்ந்திருக்கின்றான், இவன் என்ன செய்து கொண்டிருக்கின்றான், இவன் தவம் இருந்து உயர்ந்து விடுவானோ என்று தன் ஆன்மாவே தன்னோடு சண்டை போடுவதை ஒருவன் காண முடியும் தவ நிலைகளிலே. அவ்வாறு சண்டையிடுகின்ற ஆன்மாவையும் சாட்டை அடித்து, சாட்டையால் அடித்து அதனையும் தனக்குள் அமர வைத்து அமைதிப்படுத்த ஒருவன் முயல்கின்றானே, அவ்வாறு முயல்கின்ற முயற்சியில் எவன் ஒருவன் வெற்றி பெறுகின்றானோ அவன் தன்னை கடந்து விட்டான் என்று அகத்தியன் யாம் உணர்த்துகின்றோம். அவ்வாறு உணர்தல் நிலைகளுக்குள் சென்று, உணர்வு பூர்வமான இறைக்குள் சென்று, இறை உள்ளுக்குள் இருக்கின்றது, இறையை வெளிக்கொண்டு வந்து அமர்ந்து உணர்கின்ற பொழுது நீர் இறையே சிவமே உன்னை கடந்து விட்டாய் என்று நல்லாசி கூறி அமர்ந்திருக்கின்றோம் அகத்தியன்.